திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க. வட இந்தியாவில் எங்கேயுமே வாவுசி சிம்மர் பேர் இல்லை, கொடிக்காத்த குமாரன் பேர் இல்லை, மருது சகோதரன் பேர் இல்லை, வேலுநாச்சியார் பெயர் இல்லை. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட ஒரே ஒரு தலைவர் பேர் கூட எந்த தெருவுலையும் எந்த வீதிலையும் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இதுவே தமிழகத்தில் பாருங்க, காந்தி பேர் இருக்குது, நேரு பேர் இருக்கு, அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் பேர் இருக்கு, வடக்கில் உள்ள போராட்ட வீரர்கள் 6 பேர்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்வியை எந்த உணவும் திருப்பி கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இத்தனை வருஷமா மத்தியத்தில் இருந்தது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் பிரதமராக இருந்தது, நீ கூட தான் இருந்த, நீங்க தான் வைக்கணும்னு சொல்லி எந்த ஊடகமும் எந்த பற்றி கேட்க மாட்டோம். ஏன்னா இங்க எல்லாமே திருட்டு போயிருக்கு. இன்னைக்கு இது நாடாளுமன்றத்தில் ஏன் கேள்வி கேட்கறாங்கன்னா, தமிழர்களை வட மாநிலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. பாரத பிரதமர் மோடி பேசுறாரு, பாரதியை பத்தி பேசுறாரு, வாவுசி சிதம்பரம் பிள்ளை பத்தி பேசுறாரு, ராஜராஜ சோழனை பத்தி பேசுறாரு, பாண்டிய மன்னனை பத்தி பேசுறாரு, நீர்நட்சி பத்தி பேசுறாரு, திருக்குறளை பத்தி பேசுறாரு, சிலப்பதிகாரத்தை பத்தி பேசுறாரு. அதனால் இவர்கள் எங்க இந்த புகழ்லாம் ஒரு பக்கம் போயிடுவோம், அதனால நம்ம அறிவாளித்தனமா கேட்கலாம், புத்திசத்தனமா கேட்கலாம் சொல்லிட்டு தன்னுடைய முட்டாள்தனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் காமிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இப்ப கடைசி 10 வருஷம் தான் பிஜேபி இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க, நீங்க ஏன்னா மயில போயிட்டு இருந்தீங்க. ஏன் நீங்க உங்க ஆட்சியில உங்க நேருவையோ உங்க உங்க காந்தியோ தென்னிந்திய முழுக்க பரப்பிய இந்த காங்கிரஸ் ஏன் தென்னிந்தியில் உள்ளவர்கள் வட இந்தியில் ஏன் காட்ட சொல்லி யார் கேட்கணும்? ஊடகம் கேட்கணும், மக்கள் கேட்கணும். இந்த மக்களை மீண்டும் மீண்டும் முட்டாளாக்குவது இந்த திமுகவும் இந்த காங்கிரஸும் தான்.